வெல்கம் பேக் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, ஏதாவது கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நான் பச்சை பயிறு யூஸ் பண்ணி 2 வகையான கஞ்சி செஞ்சுருக்கேன். ஒன்று சவ்வரிசி போட்ட கஞ்சி, அடுத்தது பாசிப்பருப்பும் அவல் சேர்த்த ஒரு கஞ்சி. இப்போ 2 வகையான கஞ்சி செய்கிறதுக்கு நான் பாசிப்பயிறு 1 டம்ளர் அரை ஹவர் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் நான் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பயிறு குழையக்கூடாது, குழையாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த கஞ்சி கடிச்சு சாப்பிட்ற நேரம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே அவலும் சவ்வரிசியும் அரை கப் எடுத்திருக்கேன். 2 அரை கப். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சவ்வரிசி 1 ஹவர் ஊற வச்சா நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் உப்பி வரும். இப்போ முதல்ல அவல் கஞ்சி செஞ்சுக்கணும். அவல் கஞ்சி செய்கிறதுக்கு இப்போ நான் அவல் ஊற வச்சதை எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கிறேன். இது சும்மா சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி குடிப்பாங்க. இதுக்கு நான் ஒரு ஏலக்காவும் கருவேப்பட்டை எடுத்துன்னு சேர்க்குறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் அரை கப் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ளணும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நான் அதுக்கு பிறகு நாங்கள் கட்டிப்பால் ஊற்றிக்கொள்ளணும். நான் இதை அந்த வீடியோ கட் ஆகிட்டு மன்னிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கட்டிப்பால் ஊற்றிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். இதே நேரத்தில் நான் மாஜரின் கொஞ்சம் போட்டு கஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் வறுத்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ அவல் கஞ்சி ரெடி. நீங்கள் பாசிப்பயிறு பெருசாக ஊற வைக்கவும் தேவையில்ல, 30 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ அடுத்த கஞ்சி நாங்கள் செய்வோம். இப்போ ஊற வச்ச சவ்வரிசி சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி கொஞ்சம் போட்டு வேக விடுறேன். அதில் கருவேப்பட்டை துண்டு, ஏலக்காய் 2, கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். சவ்வரிசி ஒரு 1 ஹவர் ஊற வச்சா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உப்புலாம் வரும். ஓகே, சவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச 1 டம்ளர் பாசிப்பயிரில் அரைவாசி பாசிப்பயிரை இந்த சவ்வரிசியோடு சேர்த்து
கொஞ்சம் கொதிக்க விடணும். தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறணும். சீனி கரையத்துக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி 2 கஞ்சி நீங்கள் இந்த வெயில் சீசனுக்கு செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். உங்களோட வயிறும் நல்லா குளிர்ந்து போகும். குடிக்கிறதுக்கும் நல்ல இதமாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு திக்கான பால் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் இந்த சுவையான கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஒரு லைக் ஒன்று போடுங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.